ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இப்போ வெயிலோட தாக்கம் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது, உடல் சூடு வேறு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மோர் குடிச்சு பாருங்கள், உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை சூடும் கம்மியாயிடும். செய்யறது கூட ரொம்ப சிம்பிள் தான். கடைகள்லாம் நம்ம மசாலா மோர் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி வீட்லேயே சூப்பராக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக செஞ்சாஸ்திடலாம். இதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். மசாலா மோரெல்லாம் செய்யும்போது தயிரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியங்க. தயிர் ஊற்றும் போது ஒரு 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ணால் போதும். நம்ம எப்போவுமே இதே மாதிரி கெட்டி தயிர் வீட்லேயே காஸ்ட் சேவிங்கில் பண்ணிக்கலாம். தயிரை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு பால் பொங்குனாலும் அது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அடி பிடிக்காமல் கிளறணும். நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி இன்னொரு பாத்திரத்தில் அப்படியே மாற்றி தூக்கி ஊற்றுனா அது நுரையோட அப்படியே இருக்கும். பால் சூடாரி வெதுவெதுப்பு தன்மை வந்த உடனே சைடெல்லாம் ஆடை கோத்து இருக்குல்ல, அந்த ஆடையை லைட்டாக தோண்டி விட்டு அதுக்குள்ளே ஸ்பூனை விட்டு கிளறுனா ஆடையெல்லாம் ஆடாமல் பார்க்கறக்கு நம்ம எப்படி தயிர் ஊற்றுறோமோ அப்படியே இருக்குங்க. மசாலா மோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் சேர்த்துனா போதும், மோரோட டேஸ்ட்டு தூளாக இருக்கும். கொத்தமல்லி மசாலா மோருக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. இஞ்சி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணால் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மொன்ன மூக்கு மிளகா, இதில் காரமே இருக்காது. இது அதிகமாக சேர்த்துனா கொஞ்சம் கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். நான் அதுக்காக தான் இவ்வளோ எடுத்திருக்கேன். உங்கள் மிளகா காரமாக இருந்தால் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவாக எடுத்துக்கோங்க. நான் கையிலே உடைக்கிறேன், கையிலெல்லாம் காரம் ஏறாது. உங்கள் மிளகாவை காரத்துக்கு ஏற்றா போல் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு கைப்பிடி புதினாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. நெல்லிக்காய் நம்ம முடிக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வெயில் காலம் வேறு அதிகமாக இருக்குல்ல, நெல்லிக்காயெலாம் நம்ம தனியாக சாப்பிட்ணுன்னா ரொம்ப கஷ்டம். குழந்தைங்களாம் அதை தனியாக ஸ்கிப் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி மசாலா மோரில் ஹெல்த்தியாக கலந்து கொடுத்து பாருங்கள், அவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் குடிப்பாங்க. நெல்லிக்காய் ஹேர் லாஸ் எல்லாம் நிறையா இருக்கிறவங்க அதிகமாக எடுத்துக்கணுங்க. மோரோடு சேர்த்து குடிக்கும்போது நெல்லிக்காயோட சக்தியும் வீரியமும் இனி ஜாஸ்தியாகவே இருக்கும். இதை எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். ஏன்னா இதில் இருக்கிற சாறு தான் நமக்கு மெயினாக தேவை. நம்ம அப்படியே வடிகட்டியில் போட்டு அந்த தண்ணியை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுக்கணும். இந்த சாறு மட்டும் தனியாக பிழிஞ்சு வருது பாருங்கள், அடுத்தது ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட்டுங்க, அது தனியாக தான் நம்ம அரைக்கணும். நல்ல சக்கையாக புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பாதி சக்கை எடுத்து அது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து நிறையாவே சேர்த்திக்கோங்க. எலசு காம்பு இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. காம்பில் கூட சத்து ரொம்பவே அதிகம். இந்த மோர் நீங்கள் குடிக்கிறனால வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். எப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மசாலா மோரை 1 டம்ளர் குடித்தாலே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். இதில் நான் பாதாம் பிசுனும் சியா சீட்ஸும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நம்ம பாடியை கூலாக வைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நம்ம அரைச்ச சாறு கூட 3 குழிக்கரண்டி சியா சீட்ஸும் பாதாம் பிசுனும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தினமும் இதை பண்ண முடியாது. அதனால ஐஸ் க்யூப் ட்ரேயில் நான் ஊற்றி வச்சுட்டு நான் எப்பெல்லாம் மசாலா மோர் சேர்த்துறனோ அது கூட 2 க்யூப் போட்டு குடிக்கும்போது வயிறு அவ்வளோ ஃபில்லிங்காகவும் கூலிங்காகவும் இருக்கும். நமக்கு வேலை அளவு கூட ரொம்ப கம்மி தான். 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த மசாலா மோரோட க்யூபெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அடிக்கடி மசாலா மோர் போட்டு கொடுக்கலாம். வீட்டில் வர்ற கெஸ்ட்டுக்கெல்லாம் இனிமேல் டீ காஃபி எல்லாம் கொடுக்காதீங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. ரொம்ப சிம்பிள். ஓவர் நைட் நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், ஏன்னா எனக்கு டைம் இல்லாதனால. அடுத்த நாள் எடுத்து பார்த்தா செம்ம சூப்பராக வந்திருந்ததுங்க. எங்கள் வீட்டில் வரவங்களுக்குலாம் இனிமேல் ஃபுல்லாக மசாலா மோர் தான், ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். வர்றவங்களுக்கு வயிறும் மனசும் நிறைஞ்சிருக்கும். இந்த மசாலா மோர் க்யூபை 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். அதுவும் ஃப்ரீசரில் வச்சுட்டா அப்படியே இருக்குங்க. நம்ம மோர் செய்யும் போது இதை 1 க்யூப் போட்டாலே போதும். அதிகமாக நமக்கு மசாலா வேணும்னா 2 க்யூபாக போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், க்யூப் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்மளே எங்கேயாச்சும் வெயிலில் போயிட்டு வந்தால் எதாவது சில்லுன்னு குடிக்கணும்னு தான் நம்ம மனசு தோணும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸாக வரவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, நீங்களும் சில்லுன்னு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிரோட ரெசிபி கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தயிர் ஊற்றி பாருங்கள், தயிர் செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுவும் மசாலா மோருக்கெல்லாம் இந்த மாதிரி தயிர் இருந்தால் 2 டம்ளர் கேரண்டடாக குடிப்பாங்க. 1 கரண்டி தயிர் எடுத்து நல்லா சிலிப்பிட்டு ஒரு 2 க்யூப் போட்டுட்டு இது கூடவே ஒரு சின்ன விஷயத்தை ஆட் பண்ணுங்கள். அதுவும் ரகசியமாக, இது யாருமே சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். பிளாக் சால்ட் சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், நம்ம வயிறும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். கூடவே நார்மல் சால்ட் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. இனியும் சில்னஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 2-3 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு குடிச்சு பாருங்கள், அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க. நம்ம எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் மசாலாஸ் வேணும்னா ஒரே ஒரு க்யூப் போட்டு சும்மா 1 டம்ளர் குடிச்சேன்னா வயிறு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும்.
கடைகள்ல எவ்வளவோ மசாலா மோர் வித்தாலும் நம்ம வீட்லயே செஞ்சு குடிச்சு பார்த்தா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. அதுவும் ஹெல்த்தியாக சூப்பராக நம்ம வீட்லயே சட்டுன்னு ரெடி பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது. ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டா 10 நாளைக்கு தொல்லை இருக்காது. வர்ற கெஸ்ட்டை கூட ஈஸியாக சமாளிச்சிடலாம். பாடிக்கு சூட் ஆகுதான்னு பார்த்துக்கணும். இப்போ அடிக்கிற வெயிலில் நம்ம பாதாம் பிசின், சியா சீட்ஸ் இது எல்லாத்தையுமே இன்டேக் பண்ணாதான் நம்ம பாடியை கூலாக வச்சுக்க முடியும். இதனால நமக்கு நிறையா ஹேர் லாஸ் கண்ட்ரோல் பண்ணும், வெயிட் லாஸ் கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் இருக்கும். இது பாதாம் பிசினுங்க. தண்ணியில் நான் ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன். ஒரே ஒரு சம்பு தண்ணி தான் ஊற்றிருக்கேன். எப்பவுமே ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடணும். சியா சீட்ஸ் வேற, சப்ஜா விதைகள் வேற. அதனால தான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். இது சப்ஜா விதை பார்க்கவே நல்லா கருகருன்னு இருக்கும். ரெண்டுக்கும் ஈஸியாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். அதனால தான் ரெண்டுமே நான் தனியாக இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா கருகருன்னு தனித்தனியாக இருக்கிறது தான் சப்ஜா விதை. இந்த சப்ஜா விதை நம்ம பாடியை கூலாக வைக்கவும் ஹெல்ப் பண்ணும். அடுத்தது சியா சீட்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டுங்க. இந்த வெயில் காலத்தில் சியா சீட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுவும் நம்ம பாடியை கூலாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டுலேயுமே ஒமேகா 3 இருக்குது. நீங்கள் டைம் இருந்தால் இதை பற்றி கூகுள் பண்ணி பாருங்களேன். ஒரே ஒரு டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் மட்டும் போட்டாலே போதுங்க. அது நல்லா பொங்கி வந்துடும். ரெண்டையுமே தூங்குறதுக்கு முன்னாடி சோக் பண்ணி வச்சுட்டா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த மசாலா மோர் ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.